ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது விஜய் எப்படியாச்சும் வந்து அந்த சுடரை வந்து காப்பாற்றி தொல்லடா, இல்லைனா வந்து பழி வந்து மல்லி மேலே தான் வந்து விழும். ஐயோ எப்பப்பா தாங்க முடியாதுடா சாமி. மல்லிக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மல்லி வந்து ஒரு சாதாரணமான ஒரு பொம்பளை. அவங்களுக்கு வந்து காசு பணம் அப்படி இப்படின்னு கூட வந்து எதுவுமே வந்து இல்லை. ஆனால் இருந்தாலே வந்து அவங்கள வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணி எதுக்காக வந்து இப்படி வந்து டார்ச்சர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, அதுக்கப்புறம் நிஷா இவங்க தான் வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சுடர் மூலிமா வந்து டார்ச்சர் வந்து வருது. எதை தான் வந்து அனுபவிக்கிறது மல்லி? எப்பா ஒரு விஷயத்தில் கூட வந்து மல்லிக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது வந்து நடந்ததே வந்து கிடையாது. இந்த டேரக்டரும் வந்து அப்படி தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு கதையை மொத்தமாக வந்து மல்லிக்கு ஆப்போசிட்டாக. தலைப்பு மட்டும் வந்து மல்லிக்கு வந்து மல்லின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காரு. ஆனால் ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் வந்து மல்லிக்கு ஏதாச்சும் வந்து ஒரு நல்லது வந்து நடந்திருக்கா இந்த கதையில்? என்னங்க சார் ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்க? எல்லாருக்கும் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்பா இந்த ட்விஸ்ட்டை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ மட்டும் வந்து அந்த ரேணுகாவை வந்து கொண்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சுடரை வந்து காப்பாற்றலை அப்படின்னா முடிஞ்சது. மல்லியோட கதை வந்து முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லி தான் வந்து கொலை பண்ணா, அவளால் தான் வந்து இவ வந்து செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. டாக்டரையும் வந்து சமாளிஃபிகேஷன் ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து முடிச்சு விட்டுருவாங்க இந்த மல்லியை. மல்லி மட்டும் வந்து முடிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்து எடுக்க முடியாது. அதுக்கு மேலே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வேறு வந்து நான் வந்து பேஷண்ட்டோட தங்கச்சி வந்து பயங்கரமான சிவியர் ஆக்ஷன் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்களால் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பண்ண முடியாது, ஜாமீனெல்லாம் வந்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காகவும் வந்து நம்ம மல்லி வந்து பயப்படக்கூடாது. ஆனால் மல்லி வந்து வந்தது வந்து கரெக்டு தான். நான் வந்து எதுக்காக வந்து வராமல் வந்து இருக்கணும்? நான் வந்து பயப்படவே இல்லை. நான் வந்து தப்பு வந்து பண்ண கிடையாது. ஸோ தப்பு பண்ணாத நான் வந்து எதுக்காக வந்து பயந்துக்கிட்டு நான் வந்து வீட்டிலே இருக்கணும், இல்லை அங்கே போய் ஒழியணும், இங்கே போய் ஒழியணும்? என்னாலலாம் வந்து அப்படியெல்லாம் வந்து இருக்க முடியாதுங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும். அவங்களாம் வந்து விழுந்ததுக்கு நான் வந்து தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து இவங்கெல்லாம் வந்து கதை கட்டுறாங்களா? இவங்களவே வந்து நான் தான் வந்து போய் வந்து தெரு முனையிலேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்தேன். வேணால் கார் டிரைவரை கூட வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்கிட்ட வந்து இவங்க வந்து சொன்னால் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் போலீஸ்கிட்ட வந்து கார் டிரைவரை பற்றி வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் டிரைவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த இடத்துல வந்து டிரைவரை வந்து எப்படியுமே வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க. அவர் வந்து ஓகே எல்லாம் வந்து பண்ணுறேன் மேடம், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவார். ஆனால் இருந்தாலுமே வந்து கார் டிரைவரை வந்து விலைக்கு வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து விலைக்கு மட்டும் வாங்கிட்டாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடுங்க. ஏன்னா அவர் தான் ஒரே ஒரு சாட்சி அந்த வீட்டில். கண்டிப்பாக வந்து வெண்பாவும் அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் வந்து இல்லை. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் டிரைவரை வந்து பிடிச்சா மட்டும்தான் வந்து வேலைக்காகும். ஏன்னா அவருக்கு தான் வந்து தெரியும் இவங்களை வந்து வீட்டை விட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து போன சமயத்தில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்தது. ஸோ அந்த அசம்பாவிதத்தை வந்து யாருமே வந்து பார்க்க கிடையாது. மல்லியும் ரேணுகாவும் தான் வந்து அந்த வீட்டில் வந்து இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா இவளை வந்து கொன்னுட்டு சைலண்ட்டாக வந்து மல்லி மேலே கூட வந்து பழியை வந்து தூக்கி போட்டுருங்க, அவளே வந்து மாற்றி தான் வந்து பேசுவான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். இல்லை அவள் தான் என்னை வந்து கொல்றதுக்கு வந்து முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடரே வந்து சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவளும் வந்து மல்லி மேலே தான் வந்து டார்கெட்டாக இருக்கா. மல்லி கழுத்தில் வந்து தொங்கிட்டு இருந்த தாலியை வந்து தான் வந்து டார்கெட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளுமே வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் வந்து என்னை வந்து கீழே பிடிச்சி வந்து தள்ளினது, மற்றபடி வந்து என்னை வந்து நானாக போய் வந்து விழுறதுக்கு என்ன நான் வந்து இதுவா எனக்கு வந்து விழுந்தால் அடிபடும்னு வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு கூட வந்து தெரியாமலாம் நான் வந்து புத்தி சோதனை வந்து கெட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கண் முழிச்சா வந்து இவள் வந்து ரேணுகாவாக இருப்பாளா, இல்லை வந்து சுடராக இருப்பாளா, இல்லை யாராக வந்து இருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியுமே வந்து தோணுது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரகு வந்து சுடரை வந்து பார்க்குறதுக்காக வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி வந்து பண்ணும்போது வந்து விஜய் வந்து கிராஸ் பண்ணி வந்து போகிறாங்க. விஜய் வந்து அப்படி ஷாக் ஆகி வந்து நிற்கிறாரு. என்ன இது, இவர் வந்து டாக்டர் வந்து ஏதோ வந்து வேறு யாரோ ஒரு டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்களே, எல்லோரும் வந்து மாஸ்க் போடுவாங்க ஓகே. ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து மாஸ்க் போடுறதுக்கான காரணம் என்ன? எதுக்காக வந்து நமக்கு தெரியாமல் வந்து இந்த டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க? என்ன காரணத்துக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து தாட் வந்து உண்டாயிருக்கணும். அதுவும் இல்லாமல் விஜய் வந்து இந்த ஹாஸ்பிட்டலே வந்து லாக் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த
வந்து விட்டுட்டு வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் மாமா. இதுக்கப்புறம் வந்து என் அக்காவும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிடையாது, வெண்பாவும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அவங்க 2 பேரையும் வந்து மறந்துக்கிட்டு நீங்கள் வந்து மல்லி கூட வந்து போகிறது இருந்தால் போயிடுங்க. அப்படியும் வந்து நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம். அவளை வந்து எப்பயுமே வந்து ஜெயிலில் வந்து வச்சுருவோம், தூக்கி வந்து வைப்போம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து நல்லா வந்து மைண்ட் வாஷ் வந்து பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லே வந்து இருக்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுடரை வந்து காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. விஜய் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்காரு, நிஷா ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து போயிட்டு கடைசியில் வந்து காப்பாற்றாமல் விட்டுட்டாங்கன்னா மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ அதுக்கான இடத்த வந்து கொடுப்பாங்களா, அவங்கள காப்பாற்றுறதுக்கான தருணத்தை வந்து ஏற்படுத்துவாங்களா, இல்லை ராஜேஸ்வரி வந்து கொண்டுட்டு வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எபிசோட் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாடா.